Welcome to all. Today in this session we are going to learn about 10th standard maths first lesson relations and functions. For that lesson exercise 1.4 first sum. See the question. Determine whether the graph given below represent function. Give reason for you answers concerning each graph. அதாவது கீழே 4 கிராஃப் தந்திருக்கிறாங்க. இந்த 4 கிராஃபும் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு உள்ளதை நம்ம டிட்டர்மின் பண்ணணும். ஆல்சோ அது ஏன் ஃபங்க்ஷன் அதோட ரீசன் எழுதணும். சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் we have to write the reason for not a function. If it is a function we have to write the reason for function. Listen. ஏமா ஒவ்வொரு தடவை கவனிங்க. இப்படி கிராஃப் தந்து அது ஃபங்க்ஷனானு செக் பண்ணணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? வெரி குட். நமக்கு தெரியும் அப்படிதானா? 2 1 ஒரு கிராஃப் தந்து ஃபங்க்ஷனானு செக் பண்ணணும். அதுக்கு என்னன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். இன்னொன்று ஒரு கிராஃப் தந்து 1-to-1 ஃபங்க்ஷனானு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன செய்திருந்தோம்? ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஸோ எனிவே if it is a function we have to draw the vertical line, that is we have to use vertical line test. அப்படிதானே நம்ம எக்ஸாம்பிளில் படிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே ஃபங்க்ஷனானு கேட்டிருக்கிறதுனால நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட்டாக தந்திருக்கிறத அப்படியே நம்ம வந்து 1 by 1 செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன? கிராஃப் கொஞ்சம் ரஃப்பாக வரைஞ்சா போதும். தந்திருக்கிறத அப்படியே வரைவான், அவ்வளோதான். y dash x x dash this is origin. தென் தந்திருக்கிற கிராஃப் பாருங்க, இதுதான் கிராஃப். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்ன? ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும், அப்படிதானே? அந்த வெர்டிக்கல் லைன் should touch the given curve. நமக்குள்ள கேர்வை டச் பண்ணணும், அதாவது அந்த கேர்வுக்குள்ளே தான் வரையணும். ஸோ ஹியர் நான் சொல்லி தந்திருக்கிறேன், வெர்டிக்கல் லைன் வந்து லெஃப்ட் சைடு வேணும்னாலும் வரையலாம், ரைட் சைடு வேணும்னாலும் வரையலாம். பட் இன் திஸ் ப்ராப்ளம் வி ஷுட் ட்ரா த வெர்டிக்கல் லைன் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிகாஸ் த கர்வ் இஸ் இன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட். புரியுது இல்லையா? இது எத்தனை இடத்தை டச் பண்ணுது? PQ 2 பிளேஸ். அப்போ இது வந்து என்ன இல்லை? நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் என்ன படிச்சிருக்கிறோம்? இஃப் த லைன் வெர்டிக்கல் லைன் டச்சஸ் ஒன்லி 1 பாயிண்ட் இட் இஸ் அ ஃபங்க்ஷன், அதர்வைஸ் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இங்கே 2 பாயிண்ட்ஸில் டச் பண்ணுது, therefore it is not a function. என்ன எழுதுவோம்? this one. அது வந்து உங்களுக்கு புரிகிறது மாதிரி எழுதலாம். வெர்டிக்கல் லைன் டச்சஸ் at 2 points, touches the 2 points at P and Q. Therefore, it is not a function. புரியுது இல்லையா? இது ஃபங்க்ஷன் இல்லை. Then, second one. Draw the second diagram. சிம்பிளாக வரைவோம். ஒரு லைன் வரையணும். இந்த வெர்டிக்கல் லைன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணும்னாலும் வரையலாம், ரைட் ஹேண்ட் சைடு வேணும்னாலும் வரையலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரைவோம். ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணுது. கிராஃப் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை மைண்டில் எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்டு திஸ் ஒன் வெரி கிளியர்லி. அதாவது வரைகிற லைன் இந்த கர்வில் எந்த இடத்துல டச் பண்ணுது? ஒன்லி ஒன். The vertical line touches at only 1 point P. Therefore, it is a function.
Then third one. Third diagram வரைவோம். vertical line வரைகிறேன். இது left hand side வேணும்னாலும் வரையலாம், right hand side வேணும்னாலும், எங்க வேணும்னாலும் வரையலாம். நான் left hand side. P எத்தனை இடத்துல டச் பண்ணுது? 2 points. அப்ப என்ன எழுதுவீங்க? The vertical line touches 2 points at P and Q. Therefore, it is not a function. Then fourth one, fourth diagram வரைவோம். x dash y dash straight line, vertical line போடுறோம். It touches 1 point. The vertical line touches at only 1 point P. Therefore, it is a function. ரொம்ப ஈஸியான சம். பாருங்கம்மா, ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க, 4 கிராஃப். we have to check whether it is a function or not. ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணணும்னா we have to use vertical line test. ஃபஸ்ட்டு கிராஃபை அப்படியே வரைஞ்சிருக்கிறேன். வரைஞ்சிட்டு அந்த கிராஃபுக்கு உள்ளாடி ஒரு வெர்டிக்கல் லைன், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் ப்ளூ லெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது வேரியேஷன் கண்டுபிடிக்க ஈஸி. இது 2 இடத்துல டச் பண்ணுது. therefore it is not a function. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா it touches only 1 point. அதே மாதிரி ரெண்டாவது சம் கோடு போடுறேன். it touches only 1 point, therefore it is a function. next sum it touches 2 points. இந்த கோடு போடுறது தெரியணும், அந்த கர்வுக்கு உள்ளாடி இருக்கணும். அது both LHS or RHS, that is not a problem. You should follow one model, that is you have to draw in the left hand side. left hand side diagram இல்லாட்டா, curve இல்லாட்டா right hand side போடுங்க. இங்க only 1 pointல தான் டச் ஆகுது. therefore it is a function. புரியுது இல்லையா? நான் அதாவது ஓரலாக சொல்கிறேன், ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும், அது அந்த கர்வுக்கு உள்ளாடி தான் வரையணும். அந்த வெர்டிக்கல் லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணிச்சுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன், அதர்வைஸ் இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்